ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் வச்சு சூப்பராக ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூல் டைமெல்லாம் லீவ் இல்லையா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு மில்க் ஷேக் போட்டு கொடுங்க. சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த மில்க் ஷேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 3 ஆப்பிள் கட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸில் இருக்கிற 3 ஆப்பிள் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்துட்டு தோலோடு தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் தோல் நீக்கி செய்கிறீங்க அப்படின்னா தோல் நீக்கி செஞ்சுக்கலாம். இருந்தாலும் தோலில் ரொம்பவே சத்து அப்படிங்கிறதுனால நான் தோலோடவே சேர்க்க போகிறேன். அதில் இருக்கிற விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஆப்பிளை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்பிள் மில்க் ஷேக் வந்துட்டு நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கூட ஸ்கூலுக்கு ஊற்றி கொடுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். காலி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. பெரும்பாலும் வந்து ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி பற்றாமல் இருக்கும், அதாவது நீர்ச்சத்து குறைபாடு. இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் ஐட்டமாக ஏதாவது கொடுத்து விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த தண்ணி வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம கொடுத்து விட்ட வாட்டர் பாட்டில் குடிக்கிறாங்களோ இல்லையோ, இது கண்டிப்பாக குடிச்சிட்டு வருவாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும், அதே சமயம் குழந்தைங்களுக்கு சத்தும் கூட. இப்போ இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து 1 டம்ளர் பால் அளவு சேர்த்துருக்குறேன், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்குறேன். பால் சேர்த்துட்டு பாதாம் பருப்பு 5-6 பாதாம் பருப்பு வந்துட்டு நைட்டே ஊற வச்சாச்சு. அந்த பாதாம் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் முந்திரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஊற வச்ச பாதாமையும் சேர்த்துட்டு இந்த மில்க் ஷேக்குக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இனிப்போட அளவை வந்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி வந்து அரைக்கும்போது கொஞ்சமாக விட்டுட்டு அரைச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த பாதாம் ஆப்பிளோட தோலோடு சேர்த்துருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா அரைப்படும். நீங்கள் முதலே வந்து அதிகமான தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். கூட வந்து ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மில்க் ஷேக்குக்காக கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்துட்டு மேலே சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்துட்டு பாதாமும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம், அதுவே ரொம்ப க்ரீமியான டேஸ்ட்டில் இருக்கும். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஆப்பிள் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.